ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லக்னம் நின்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரங்களில் லக்னம் நிற்பது. இது ஒன்று ரிஷப லக்னமாக இருக்கும், இல்லை கன்னியா லக்னமாக இருக்கும், இல்லை மகர லக்னம் அப்படி மட்டும்தான் வரும். இந்த லக்னங்களில் இருக்கும்போது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய பகையை இந்த சந்திரன் சம்பாரிச்சுக்கும். இந்த லக்னம் நிற்கிற புள்ளி 3ஆம் அதிபதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். மகரமாக இருந்தால் 7ஆம் அதிபதிங்கிற இடத்துக்கு வரும். இதில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்கு வரும். இவர் சந்திரன் அப்படி வருவார். ஒவ்வொரு பார்வையில் இதை பார்க்கலாம்னாலும் இது மனோகாரகன், முழுக்க மனோகாரகன். இவர் 3இல் ஆட்சி வருவது, லக்னத்தில் உச்சம் பெறுவது ரிஷபத்துக்கு. அதே மாதிரி மகர லக்னமாக இருந்தால் மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 5இல் உச்சம் பெறுவது, 7இல் ஆட்சி வருவது. கன்னி லக்னமாக இருந்தால் பாக்கியத்தில் சந்திரன் 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது, 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதில் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ சந்திரனுக்கு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் நம்ம சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்த்து எடுக்க வேண்டிய அளவுக்கு இந்த சந்திரன் இந்த லக்ன புள்ளிக்கு பெரிய அளவுக்கு இது ஒன்று. அதே போல் கூட்டு சேரும் கிரகங்களை பொறுத்தும் இந்த விஷயம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இயல்பில் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரன் நிற்பதால் மனோவியல் ரீதியாக எல்லாத்துக்கூட ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த பொதுவாகவே இந்த ரிஷப லக்னத்துக்கு எல்லாரோட அனுசரித்து போகிற ஒரு குணம் இருக்குது. சுக்கிரனுக்கு ஆர்குமெண்ட் பெருசாக பண்ண மாட்டாங்க. பணத்தின் மீது ஆளுமை கொண்ட ஒரு ஆர்வம் கொண்ட நிலைமையில் இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இருக்குதுனாலும் இங்கே சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறது. ஒரு சின்ன போராட்டம் மனதளவில் இந்த நிலைமையில் லக்னம் அமைஞ்சாவே போராட்டங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா தொழில் எந்த விதத்தில் வருமானம் வரும் அப்படிங்கிறதையும் இது பேசும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த மேக்கப் ஜாமான கடைகள், அதே மாதிரி விவசாயம் சேர்ந்த நீர்நிலைகள், இது சார்ந்தெல்லாம் இந்த லக்னத்துக்கு வரும். அதே மாதிரி ஹோட்டல், சாப்பாட்டு ஹோட்டல்கள் இருக்கு இல்லையா, அது பவனங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாமே உணவு தானியங்கள் தயாரிக்கிற இடங்கள், இதுக்கு எல்லாமே அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான அன்னதான கூடங்கள் இதுகெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரியான தொழில்களில் இது பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது மூலமாக வருமானங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு ரிஷப லக்னத்துக்குள்ளே இருக்கும். இதுவே மிதுன லக்னத்துக்குள்ளே அப்படின்னா தப்பாக சொல்லிட்டேன். கன்னி லக்னத்துக்குள்ளே அப்படின்னிங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு புதன் நல்ல உச்சம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய லக்னம். இங்கே சந்திரனுடைய இதில் வரும்போது நிச்சயமாக இங்கே எந்த காரணத்தை கொண்டு குருவோடு சேரக்கூடாது. அது மாதிரியான நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் யாரோட முதலே அது நல்லா சொன்னேன். ஒவ்வொருத்தரோடு சேரும்போதும் இங்கே கொஞ்சம் மாறுபடும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சந்திரனுக்கு இல்லாததான் இதுக்கு காரணம். இதில் ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவலிங்கன்னா மார்க்கெட்டிங்குக்காக ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டிங் தொழில் இருப்பாங்க. அதை ட்ராவலிங் பண்ணி பேசி ஒவ்வொரு பொருளாக கொண்டு சேர்த்துட்ருப்பாங்க. இந்த லிக்விடு, அதாவது பெட்ரோல் பங்க்குக, அது லாரிக, அதுக்கான அதாவது மகர லக்னத்தில் வரனா இந்த மாதிரியான ட்ராவலிங் ஏஜென்சிஸ்குள்ளே நிறைய வரும். மொத்தமாகவே இதில் 3லேயுமே வரும். இந்த லக்னங்களில் 3ல் வரும்னாலும் சொகுசு வாகனங்கள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கும்,
மார்க்கெட்டிங் வாகனங்கள், டூ வீலர்ஸ் அது இதுன்னு போய் பேசி அந்த பேச்சின் மூலமாக அந்த பொருளை விற்று இது பண்ணுறது. குளிர்பானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கோடை காலத்தில் விற்கிறது. தள்ளுவண்டி ஐஸு மாதிரியான விஷயங்கள், ஐஸ் பாக்ஸு இது மாதிரியான விஷயங்கள், குளிர் சாதன விஷயங்கள், இது எல்லாமே ஒரு விற்பனை பொருளாக மாற்றி அதை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இந்த லக்னத்துக்குள்ளே வருவாங்க. இது மாதிரியான விஷயங்களில் இவங்க வந்து சம்பாத்தியம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்து விரிவடைகிறது இந்த காலகட்டங்களில் விரிவடையும். ஒரு காலகட்டத்தில் இருக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு வேகமாக போகும். இன்னொரு காலகட்டத்தில் கொஞ்சம் வருமானம் நின்ன மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டு வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதில் கொஞ்சமாச்சும் கடன் அப்படிங்கிற விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தொட்டி ஒரு பகுதி செலவாயிட்டே இருக்கும். இந்த லக்னங்கள், இந்த புள்ளிகள் வரும்போது அப்படி ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பேங்க்குகள் மூலமாக லோன் போட்டு தான் அதை செய்ய முடியுங்கிற நிலைமையில் தான் இந்த லக்னத்தில் இருக்கும். எங்கேயாவது அபரிமிதமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி 11ஆம் இடத்துக்குள்ள ஆட்சி ஆகிறது, 9ஆம் இடத்தில் உச்சமாகிறது, அல்லது 3ஆம் இடத்தில் ஆட்சி ஆகிறது, லக்னத்துக்குள் உச்சமாகிறது, அல்லது 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது, 5ஆம் இடத்துல உச்சமாகிறது மாதிரி சந்திரன் ஏதாவது விதத்தில் பலம் பொருந்திய நிலைமையில் வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா அந்த அமைப்பில் இருந்து அவங்க கொஞ்சம் மாறி உயரமான இடத்துக்கும் போவாங்க. மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி, அதிகாரம், அதே மாதிரி அரசியல், தாய்மொழி பற்று, அது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுவாங்க. கலைகளில் வந்து இந்த ரிஷப லக்னத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எழுத்து சார்ந்த, கலைகள் சார்ந்த, மொழி சார்ந்த, பேச்சு சார்ந்த விஷயங்கள் வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை, அதே மாதிரி வீடு வாசல் வண்டி வாகனங்கள் கட்டி கொடுக்குற இன்ஜினியர்ஸ், அவங்க இன்ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் விற்கிறவங்க எல்லாரும் கூட இதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு, சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்களோட வருமானமும் வாழ்க்கையும் போயிட்டுருக்கும். இதில் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது கொஞ்சம் வேகமான சலனங்களுக்கு, அதாவது இது எல்லாமே சரராசியில் ஒன்று, ஸ்திர ராசியில் ஒன்று, உபயராசியில் ஒன்றுமா லக்னம் வந்தாலும் இந்த உபய லக்னத்தில் வரும்போது ரொம்ப பெரிய அளவில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துலாம் அவர் உட்காந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த திசை நடக்கும்போது வளர்ச்சி அடைவாங்க. ஆனால் அலைச்சல் இருக்கும், அது வந்து தவிர்க்கவே முடியாததாக இருக்கும். ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் தோப்பு துறவு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் வந்து 10 வருஷத்துக்குள்ளே ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சு பயங்கரம் அதை உச்சம் பெற்றால் அந்த லக்னங்களுக்கு இதாயிரும். இந்த மாதிரியான அமைப்பில் சந்திரன் இருக்கிறத பொறுத்து தான் முற்றிலுமே இந்த ரோகிணியும் சரி, ஹஸ்தமும் சரி, திருவோணம் சரி இயங்கும். ஒன்று, இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டு வக்ர கிரகங்களோடு இவர் சம்மந்தப்பட்டிருக்கூடாது. இப்படி வக்ர கிரகங்களோடு சம்மந்தப்படுறது அப்படின்னா ராகு கேதுவோடு நிரந்தர வக்ரம் அவங்க. இதுவே சூரியனால் சில கிரகங்கள் வக்ரமடை அந்த காலகட்டம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சந்திரனோடு வேறு கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாத்துக்கும் வேகமாக புகழ்ந்து சொல்கிற மாதிரி சொல்லவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இக்கட்டு அந்த சந்திரன் சந்திச்சிரும். அதன் மூலமாக இந்த லக்ன புள்ளி இருந்ததுனால வாழ்க்கை போராட்டமாக மாறும். தொழிலெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா பிளானிங் தெளிவாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் சந்திரன் எப்படி வந்து வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நிலைகளை அடைகிறதோ அது மாதிரி ஒரு நேரம் நல்ல வருமானம் மகிழ்ச்சியாகவும், இன்னொரு நேரம் வந்து ரொம்ப சிரமங்களையும் சந்திச்சுக்கிட்டு மறுபடியும் தடுமாற எந்திரிக்கும். அதே மாதிரி குருவுடைய நிலையும் இந்த சந்திரனை பொறுத்தளவு குருவுடைய நிலையும் பார்த்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து வருமானத்தை சில நேரங்களில் ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். ஒரு சில நேரங்களில் இந்த குருவுடைய அமைப்பு மட்டும் சரியில்லைனால், சந்திரன் அமைப்பு மட்டும் இல்லை, குருவோட அமைப்பு கூட சரியில்லைன்னா கூட இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் தொடர்பானது இருக்கும். அப்புறம் குடும்ப மகிழ்ச்சி, இந்த இதில் வந்து இருக்கிறவங்கள திடீர்னு இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க கலைகள் சார்ந்து, கற்பனைகள் சார்ந்து, இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் அதில் கழிந்தது சில காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இளமை பூரா அப்படியே என்ன சொல்கிறது, கற்பனையிலே போயிடும். இவங்க வெறும் காதலாது இதுன்னு கற்பனையிலே போயிடுவாங்க. கவிதைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அது இதுன்னு ஏதேதோ விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஃபுல்லாக அது சார்ந்து மகிழ்ச்சி சார்ந்து
இது சார்ந்தா இருக்கும். ஜாலியான ட்ராவலிங்ஸில் இருக்கணும். துணிகள் மணிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டுக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பயணிக்கிற விஷயங்கள் பெருசாக சாதிச்சு காட்டணும். எல்லாமே மனசில் ஓடும். இது எல்லாத்துக்குமே ஓடும்னாலும், இந்த சந்திரனுடைய லக்னம் நிற்கிறவங்களுக்கு ரொம்ப வேகமான கற்பனைகள், ஆசைகள் அப்படியே பெருசு பெருசாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் மனசை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஆசைகள் வளர்த்து இருக்கும். ஆனால் அது நிறைவேறுமா அப்படிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய நிலையையும், மற்ற கிரகங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த சந்திரனால் இயங்கவே முடியாதுங்கிற நிலைமையும் ஒன்று இருக்கும். தனிச்ச நிலைமையில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பலம் பொருந்தி சந்திரனாக இருந்தால் ஒரு வேளை நல்லா வரைக்கும் இருக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்போ இதில் மகர லக்னமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கனரக வாகனங்களை இயக்கிறது, அந்த மாதிரியான வாகனங்கள் விபத்துக்குள்ளாகாமல் இருக்கிறது, காப்பீடுகள் எது தர வேண்டியது இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு இதாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து கட்டுமான பொருட்களுக்கு இந்த மகர லக்னத்தில் சந்திரன் நின்னாலும் 4ஆம் அதிபதிங்கிற முறையில் செவ்வாய் வந்து அங்கே உச்சம் பெறுவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷயமெல்லாம் சேர்ந்து வந்துடும். கட்டுமான பொருட்கள் விற்கிறது, வாங்கிறது, அந்த இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்க விற்க இருக்கிறது, அதே மாதிரி தண்ணீர் சப்ளை, வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனு, இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தொழில்கள் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான லக்ன புள்ளிகள் இருந்தால் அது வந்து வளர்ச்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா, இந்த போர்வெல் பார்த்து சொல்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் பிடிப்பாகி அது மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில் டேமுகளில் வேலை செய்கிறவங்க, நீர் இதுகளை அளந்து சொல்கிற இன்ஜினியர்ஸு, டேமுகளை பராமரிக்கிறவங்க, அதே மாதிரி வாய்க்கால்கள் இதுகளையெல்லாம் பராமரிக்கிறவங்க, நீர்நிலைகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு கொண்டு போய் வயல்வெளிகளுக்கு கொண்டு போகிறக்கான இதுங்க, நதிநீர் பங்கீடு மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, அது சார்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் கூட இந்த லக்னங்களுக்குள்ள பணிகளில் இருப்பாங்க. அந்த மாதிரியான எழுத்து வேலைகள் இவங்க இதுகளெல்லாம் கூட பல நேரங்கள் இருக்கும். அது வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பது, சூரியனும் அதோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருப்பது, குரு பார்வையில் இருப்பது லக்னம், அதே மாதிரி லக்னாதிபதி நல்ல வலுவான நிலைமையில் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை ஒரு ஜாதகத்துள்ள இருக்குது அப்படின்னா சந்திரன் நிற்கக்கூடிய இதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே வரணும். அதே மாதிரி லக்னாதிபதி சந்திரன், இப்போது இடம் கொடுத்த லக்னாதிபதி லக்ன புள்ளி நின்ற சந்திரன், அதோடு கிரக சேர்க்கை, இது எல்லாமே பார்க்குறது இந்த மற்ற கிரகங்கள் 8க்கும் இப்படி பார்க்குறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்த சந்திரனுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும், அதோட லக்ன புள்ளிகளுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே பார்க்கணும். ஏன் நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த மனம் வந்து ஒன்றை பேச வந்து இன்னொன்றில் கூட தள்ளிடும். நீங்கள் இப்போ ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடியவங்களை கூட எவ்வளோ பெரியவங்களையும் அசைச்சு பார்த்துரும். எவ்வளோ தெளிவான பார்வை பார்த்து இதெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சு பேசாத ஒரு விஷயமா ஏதாவது பண்ணுறோம் வச்சுங்களேன். ஞானத்தில் வர்றவங்க, கேதில் இருக்கிறவங்க, நல்ல ஆளுமை இருக்கிறவங்க கூட ஞானத்தில் பேசுவாங்க, அவங்களுக்கு கூட இது தடுமாற வச்சிரும் அப்படிங்கிற விஷயந்தான். ஒரு செகண்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் மைண்ட் செட்டப்பில். அதன் மூலமாக வந்து அது டோட்டல் பிளானும் மாறிடும். அந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து இந்த லக்ன புள்ளிகளில் வந்துடும். அதை பற்றி பேசக்கூடிய வீடியோகள்லேயே பாருங்கள், நிறைய பேர்த்து மனோவியல்காரங்கன்னா அவர் சந்திரனை பற்றி பேசும்போது பாருங்கள், அவங்க சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சந்திரன் இருந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க கருணை உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து பொதுவாகவே வந்து ஒரு சொந்த பந்தங்களோடையும் பயணிக்கத்தான் ஆசைப்படுவாங்க. அதுலேயும் இந்த லக்ன புள்ளி இந்த இடத்துல வந்து சந்திரனுடைய 4 பாதங்களுக்கும் வேறு வேறு விஷயங்கள் கொடுக்கும். இதில் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொஞ்சம் அரசியல் ஈடுபாட்டு கொடுக்கும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும் சொந்த பந்தங்கள் மேலேயும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, உறவுகளோடு இருக்கிறது, சினிமா ட்ராமா மாதிரியான கலைகள் மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறது, அது சார்ந்த வெற்றிகளை பெறுவது, இல்லை ஆர்வம் காட்டுவது, அந்த மாதிரியான இதாக இருக்கும். அந்த மாதிரியான மனோவியல் ஓட்டம், எண்ண ஓட்டங்கள் பூரா நிறைவேறுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். அப்படிங்கிற நிலைமையில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் நிறைவேறும். இது சந்திரன் நல்ல நிலைமையில் இல்லைனாவோ, லக்னாதிபதி வலுவான நிலைமையில் இல்லைனாவோ அது கொஞ்சம் ஏமாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு நேரம் பெரிய அளவுக்கு மனதை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்க்கையும், இன்னொரு நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையும் இப்போ வாழ்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்படைஞ்ச நிலைமையில் பெரும்பாலும் வந்து இருப்பாங்க. ஆனால் அதை வந்து யாரும் லக்னாதிபதி சுக்கிரனோ
புதன் வந்து புதனோ அந்த சனி பகவான் எதையும் தாங்கக்கூடிய மன பலத்தினாலேயோ மாற்றுமே தவிர சந்திரன் கூடிய லக்ன புள்ளியில் இருக்கிறவங்க எல்லா நேரம் ஸ்டெடியாக அப்படியே மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் எங்கேயோ ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சந்திரன் மட்டும் பெரும்பாலும் பாதிக்கப்படவே கூடாது. எந்த ஜாதகத்துலேயும் வந்து எந்த கிரகமே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற விளைவுகள் தரும். ஆனால் சந்திரன் பாதிக்கப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மனம் சார்ந்த வழிகளை வாழ்க்கை தந்துடும். அப்படி வழிகளை தரும்போது அதை வந்து எல்லா நேரமும் தாங்கக்கூடியதாக நம்ம இருக்க மாட்டோம். மனிதன் வந்து சலனங்களுக்கு உள்ளாகிறவன். அவன் வந்து இந்த வலிமையெல்லாம் தாங்கி பெரிய சாதனையை நோக்கி நகருவதற்கு அந்த மாதிரி சந்திரன் முடக்காகாமையோ சந்திரன் பாதிக்கப்படாமையோ இருக்கும்போது தான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தான் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நிலைமை மாறுது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் சந்திரன் இருந்தால் மீண்டு வந்துடுவாங்க. இல்லை அப்படிங்கிறப்போ லக்னாதிபதி வலுவில் இருந்தால் மீண்டு வந்துடுவாங்க. அது ரெண்டுமே கைவிடும்போது பூர்வ புண்ணியம் நல்ல வலுவில் இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. இதுவும் கைவிட்டுரும்போது தான் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. நிறைய பேசிகிட்டே போகலாம். சந்திரனை பற்றி பேசுனீங்கன்னா அப்புறம் லக்னம் மட்டும் இல்லை, ராசி எடுத்து நட்சத்திரத்தை எடுத்தெல்லாம் பேசி நிறைய சொல்லலாம். திசா உத்திகளை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டே போகலாம். அதுபோக சந்திரன் வந்து நகர்ந்துக்கிட்டே போகிறதுக்கெல்லாம் வந்து நல்லதாக இருக்கும். இந்த 10 ஆண்டு காலம் அவரோட திசா உத்தி காலம் 10 ஆண்டு காலம் வந்து இந்த லக்ன புள்ளிகளில் நிற்கக்கூடிய இடங்களில் அவர் சந்திரன் என்ன நிற்கிறாரோ அதை பொறுத்து பலன் சொல்லலாம். போயிட்டே இருக்கும், அது வந்து போயிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படின்னா கூட இந்த மாதிரியான விஷயங்களில் பால் வியாபாரிகள், இவங்கள மாதிரி தொழில் பண்ணுறவங்க, நீர் சார்ந்த இதுகள் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வளர்த்துறது சந்திரன் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி வேணும் அப்படின்னா, தொழில் நல்ல விதமாக வேணும் அப்படின்னா அந்த சந்திரனோட நிலைப்பாரு தொழில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய பேசலானாலும் நிறைவாக செஞ்சுருக்கோம் நம்புகிறோம். ஏதாவது ஒன்று கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.